சொல்றேன் ஆமாமா. ஓ சொல்றேன் ஆமாமா. ஹாய் ஹாய் இங்க பாருங்க. ஏய் லைவ் போடுமா பாருங்க லைவ் வராது அதுல. ஏன் வராது பாரு. லைவ் வராது இதுல. மேட்ச் நைட்டு போக போக இந்த டியூ தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது. இந்த பிட்ச் அல்வா சாப்பிடுற மாதிரி இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சரியான பச்சை. It's a pleasure to welcome you to this edition of NPL. I'm as excited as you are, and so are our guests. Apart from the expect a gripping match. Once the dew settles, bowlers can hardly grip the ball. டாஸ் ஜெயிச்சிங்கன்னா எதுக்கு யோசிக்கிறீங்க? பேட்டிங் பண்ணுங்க, பெரிய டோட்டல் போடுங்க. டெய்ல்ஸ்னு கூப்பிட்டிருக்காரு இந்த கேப்டன். கண்டிப்பா டெய்ல்ஸ் தான். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் காஜி அடிக்க போறாங்க. பெரிய டோட்டல் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஃபீல்டிங் டீம் இறங்கிட்டாங்க, ஓப்பனிங் பேட்டர் இறங்கிட்டாங்க. மேட்ச் ஆரம்பிக்க வேண்டிய டைம் வந்தாச்சுங்க. புது பேட்டர் உள்ள வராரு. இந்த டீமோட மொத்த ஹோப்ஸும் இவர் மேலதான் இருக்கு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பாக்குறாங்க இந்த ஃபீல்டிங் டீம். வேகப்பந்து வீச்சாளர் வந்திருக்காரு அட்டாக்குள்ள. முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் கம்மியா வச்சுக்கணும்னு பாப்பாங்க இந்த ஃபீல்டிங் சைட். பவர் பிளே போயிட்டு இருக்கு இப்போ. பால் டேக் ஆஃப் ஆச்சு, ஆனா லேண்டிங்கே ஆகல. 6 தாங்க. இவரு யாரோ ஆள தூக்குறாரு ஸ்டாண்ட்ல. எப்பா என்ன ஷாட்டுங்க! இன்னொரு 6. எப்பா முதல் பால்லே 6. என்ன ஸ்டார்ட்! தில்லான ஸ்வீப் ஷாட். ஸ்ட்ரைக்கர் கிளியர் பண்ணிருக்காரு ஃபீல்ட. 2 6னா என்ன அர்த்தம்? டபுள் மஜா கிரவுடுக்கு. இன்னைக்கு நான் விளாண்டாங்க ஷேடோஸ்ல நல்லா இந்த பந்து யாருக்காகவுமே நிக்காதுங்க. சூப்பரா யூஸ் பண்ணாருங்க அவர் ஃபீட்ட. செம்ம பவுண்டரி. 2 4 சூப்பர், 3னா அதுக்கு மேல சூப்பருங்க. பேட்டர் பண்ண முடியுமா? இதில் அப்டேட்லாம் பண்ணலாம். எப்போனா ஃபுல்லாக அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணணும், உன்னோட ஸ்கில் அப்டேட் பண்ணணும்.
ரிதமுக்கு பேச்சே இல்லைங்க இந்த போலருக்கு. மோசமான போலிங். கருணையை காட்டாம அடிச்சு நொறுக்கி இருக்காரு டீப் மிட் விக்கெட் திசையில. கடைசி பந்துல பவுண்டரி. போலருக்கு பிடிக்காது தானே, ஏன் போட்டாரப்ப அந்த பந்த? ஏன்னா இந்த சூப்பர் ஸ்கில் அது யூஸ் பண்ணாங்க. ஒரு இது நல்லா இருக்கும். ஓகே ஆல்ரெடி நம்ம இந்த கஷ்டமான கான்டெஸ்ட்ல இந்த லெக் ஸ்பின்னர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். மெர்சலா தொடங்கி இருக்காரு அவரோட இன்னிங்ஸ. அழகா அடிச்சிருக்காருங்க. எப்பா, கதகளியோ பரதநாட்டியமோ ஏதோ ஒண்ணு. பவுண்டரிங்க. 2 4 சூப்பர், 3னா அதுக்கு மேல சூப்பருங்க. பேட்டர் பண்ண முடியுமா? எம்மா, எல்லா கண்ணும் அந்த பால் மேல. அந்த பால் எங்கேயோ போய் விழுது. மேக்ஸிமம் இவர் அடிக்கிற அடியில பால் தொலைஞ்சு போயிட்டே தான் இருக்கும். புது பால் சேர்த்துட்டாங்கப்பா. இன்னொரு 6. பெருசா ரிஸ்க் எடுக்க கூடாது, ஏன்னா இது ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப். பூவர் ஸ்பெல்லுக்கு நடுவுல இருக்காரு இந்த போலர். பெரிய மாற்றம் தேவை அவர்கிட்ட இருந்து விக்கெட்ஸ் வேணும்னா. கடாசி இருக்காருங்க. பவர்னா இதான். என்ன அடி 6க்கு, என்ன அடிங்க. ஸ்டாண்ட்ல போய் விழுந்திருக்காங்க. அவ்வளோதான். ஹீரோ தான் கூட இருந்தால் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியும். கடைசி டெலிவரியில ஒரு பவுண்டரி. வாரி வள்ளல் மூட்ல இருக்காரு இந்த போலர். நிறைய ரன்ஸ் இந்த ஓவர்ல. கூட பேட்டில் வந்து இந்த பொண்ணு கிடைக்கும். அது வந்து இது மன்றவாதி மேஜ். லெக் ஸ்பின்னர் வந்திருக்காரு அட்டாக்குள்ள. பேட்டர் பிவேர். ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல கேட்காது. ஸ்ட்ரோக்க மிஸ் டைம் பண்ணிருக்காரு. பேட்டர் கண்டிப்பா வருத்தப்படுவாரு இதை நினைச்சு. ஷோ, என்ன கேட்ச், எப்படி புடிச்சாருன்னே தெரியலங்க அந்த ஃபீல்டர். இதோட சேர்த்து இந்த இன்னிங்ஸுக்கான முதல் விக்கெட் காலி. இந்த இன்னிங்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த புது பேட்டர். என்ன தொடக்கம். முதல் பால்லே பவுண்டரி இந்த பேட்டருக்கு. போடு சக்க. பேட்டை தொட்டோனே தெரிஞ்சிடுச்சு பவுண்டரின்னு. செம்ம ஷாட்.
என்ன பவுண்டரிங்க, ஹாட்ரிக் பவுண்டரி வருமா இங்க? இந்த போலருக்கு இந்த ஸ்பெல்லில் லைனும் வரல, லென்த்தும் வரல. கேம் பிளானுக்கும் இந்த போலரோட போலிங்க்கும் சம்பந்தமே இல்லைங்க, எங்கேயோ போட்டிருக்காரு. இங்க ஒரு ஃப்ரீ ஹிட் வருது. பேட்டர் இந்த வாய்ப்பை என்ன பண்றாருன்னு பாப்போம். சக்தி, பலம், எதை வேணாலும் சொல்லுங்க, என்ன ஆட்டம் ஆடுறாரு இவரு. பால் கிரவுடு பக்கம் போயிட்டு இருக்கு. கான்பிடென்ட்டா வச்சிருக்காருங்க இந்த சிக்ஸ. மட்டமான டெலிவரி, வைடு கொடுத்திருக்காரு அம்பையர். 4 ரன் ஓவர் முடிவில். இந்த மீடியம் பேசர் இந்த பேட்டிங் லைனப்புக்கு பிரச்சனை கொடுப்பாரா? சீக்கிரம் தெரியுங்க. இந்த பந்து யாருக்காகவுமே நிக்காதுங்க. பூம், பறக்குது அந்த பால் பவுண்டரிக்கு. பெரிய எதிர்பார்ப்பு இந்த கிரவுடு கிட்ட இருந்து. ஹாட்ரிக் பவுண்டரிஸ் அடிப்பாரா? அப்படி விளையாட முடியும். செகண்ட் போய் தான் வரும். இந்த பேட்டர் நிறுத்த ஆளே இல்ல இங்க. சாப்பாடு வந்துருச்சு. பொங்கல் ஏதோ முன்னாடியே பேசி வச்ச மாதிரி 2 பேரும் வந்து விளையாடுறாங்க. செம்ம பார்ட்னர்ஷிப். பொங்கல் தான் வைக்கிறேன். எல்லாம் பிரியாணி வைக்க சொன்னீங்க. பின்னாடி பொங்கல் பிரியாணி. சரியான கேட்ச். நல்ல ஜட்ஜ்மெண்டோட கேட்ச் பிடிச்சிருக்காரு இந்த ஃபீல்டர். இந்த இன்னிங்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த புது பேட்டர். போடு, முதல் பால்
பால்லே ஒரு பவுண்டரி. பேட்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றாருங்க. என்னடா மட்டமான எஃபர்ட்டுங்க இந்த bowler கிட்ட இருந்து. ஒயிட் பால். முதல்ல வெளில வாங்க. உள்ளே போயிட்டு வெப்பன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, வெப்பன்ஸ் போயிட்டு இது மேலே இது பண்ண அப்படி பண்ணுது வெளில வெப்பன்ஸ் போல்டு ஸ்டம்ப் சும்மா டிடிங் டிடிங் டிடிங்னு போயிட்டு இருக்கு. செம்ம bowling bowler கிட்ட இருந்து இன்னொரு விக்கெட் காலி. வாங்கிட்டு அதை போட்டு உள்ள வர பேட்டருக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. சேஞ்ச் ஆஃப் பேசிங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்திருக்காரு அட்டாக்குள்ள. ஏதோ இந்த ஷாட்டுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்த மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப லாங் வாக் இந்த பேட்டருக்குங்க. புதுசா வர பேட்டர் பேசிக்ஸ்க்கு ஸ்டிக் பண்ணணும் அண்ட் எச்சரிக்கையோட விளையாடணும். இருக்கு 2 கன் இருக்கு சார். 2 கன் இருக்கா சார்? ஆமா சார். இப்போ இன்னைக்கு வச்சிருக்கேன். இடமே இல்ல அந்த பேட்டருக்கு அடிக்க. நோ ரன்ஸ். இந்த பேட்டர் ஈஸி கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போறாரு. ஸ்கோரருக்கு பிரச்சனை இல்ல. பேட்டர் காலி. ஒரு சைடுல விக்கெட்ஸ் போயிட்டே இருக்கு. இந்த புது பேட்டர் உள்ள வராரு. அவரு நின்று இந்த டீம் ஒரு நல்ல டோட்டலுக்கு எடுத்துட்டு போகணும். முதல் பால்லே பவுண்டரி. பேட்டர் ஒரு மெசேஜ் அனுப்புறாருங்க பவுலருக்கு. ரெண்டு தான் இருக்கு. அப்ப நம்ம அன்னைக்கு எடுத்துன 2 அன்னைக்கு எடுத்து வைக்க வச்சுட்டு போனா கண்ணனை செய்யணும். 2 எடுத்துட்டு போனா 2 எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆனால் அன்னைக்கு ஒரு தண்ணி இருந்துச்சு. எப்பா இந்த பேட்டர் சுத்தமா ஏமாந்துட்டாருங்க. செம்ம பால், செம்ம வேரியேஷன். அங்க பேட்டர் டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். ரன் இல்ல. மேஜிக் காட்டுறாருங்க இந்த bowler. பால் தெரியவேலன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டருக்கு அருமையா போட்டிருக்காருங்க. டாட் பால் 20 ஓவர். டாப் கிளாஸ் ஆஃப் ஸ்பின்னர் வந்திருக்காரு ரன்னை நிறுத்துறதுக்கு. பேட்டர் சும்மா ஸ்டைலா தொடங்கி இருக்காரு ஒரு பவுண்டரியோட. சில பந்துங்களா சும்மா விட்டாலே போதுங்க. நல்ல ஜட்ஜ்மெண்ட் அங்க. நல்ல டெலிவரி. ரன்னே இல்ல அங்க. இதுக்கு ஓடவே தேவையில்ல. அன்னைக்கு 2 எடுத்துட்டு வந்து அதுதான்டா 2ல 1 இடத்துல வச்சுட்டு 1 எடுத்துட்டு வந்தேன் கீழே. நல்ல டிசிஷன். பேட்டர் கிட்ட இருந்து விட்டுட்டாரு. புத்திசாலியா போலிங் போட்டிருக்காருங்க. ரன் இல்ல பேட்டருக்கு. உள்ள வச்சுட்டு வந்தேன். அவுட்னு சொல்றாரு அம்பயர். கொண்டாட்டம் தான் இப்போ ஃபீல்டிங் யூனிட் கிட்ட இருந்து. பேட்டர் இப்போ அம்பயர் டிசிஷன் ரிவ்யூ பண்ண போறாரு. இந்த பந்துக்கு டிஆர்எஸ் ரிவ்யூ ரொம்ப ரிஸ்கிங்க. யாரு மட்டமான ஷாட் இந்த டிஸ்மிஸலுக்கு. பேட்டிங் ஆர்டர் பாதி காலி. இந்த புது பேட்டர் நம்பிக்கை கொடுப்பாரா? அதோட ஃபிங்கர் மேல போகுது.
தேர்ட் அம்பையர் கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறேன். மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணிருக்கேன். பேட்டர் மூஞ்சில அடிக்கல, முதல் பால் அவுட். இந்த டீமுக்கு ஒரு நல்ல டோட்டல் தேவைன்னா இந்த பேட்டர் கடைசி வரைக்கும் இருக்கணும். இந்த கஷ்டமான கான்டெஸ்ட்ல இந்த லெக் ஸ்பின்னர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம ஒரு பவுண்டரிங்க. என்ன கான்ஃபிடன்ஸ் காட்டுறாரு இந்த பேட்டர். கேப்ப பிக் பண்ணி பியர்ஸ் பண்ணிருக்க ஃபீல்டர்ஸ். செம்ம பவுண்டரி. என்ன பவுண்டரிங்க. ஹாட்ரிக் பவுண்டரி வருமா இங்க? இன்னொரு பவுண்டரிங்க. இந்த போலர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாரு, ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. இன்னொரு பவுண்டரி. பூம், என்ன ஷாட்டுங்க. டைமிங் அவுட் ஸ்டாண்டிங். ஷோ, கடைசிலங்க தேவையான சிக்ஸருங்க. நானும் அங்கே என் விட்டு விட்டேன். இங்கே அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், 2 விக்கெட் போயிடுச்சு. அங்கே பேசிட்டு வெளியில் விட்டுனா ஒரு விக்கெட் போயிடுச்சு. கண்டிப்பாக விக்கெட் போயிடுச்சு. அதே அமௌண்ட் நான் மிச்சம் 5 விட எடுத்து 4 விடுவோம். நான் அது வேணும்னு போய் கேட்ச்சு இங்க பவுண்டரி மழை தாங்க. சிக்ஸுங்க. அங்க பெரிய சிக்ஸ் வேற. எப்பா, இதோட பெருசா இருக்கவே முடியாது. மேக்ஸிமம் கடைசி பால்ல. வாருங்கோல் உட்காருங்கோல். வாங்க சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. டியூட்டியில் நைட் ஷிஃப்ட் போயிட்டு சாப்பிட்டீங்களா? மாம்பழம் சொல்லுங்க ஜி. என்னாச்சு? ஓ, 2 பேர் நைட் ஷிஃப்ட்னால ஜாலியாக சுற்றுறீங்களா? அடி பால் சும்மா தெரிச்சு நோடுது ஃபென்ஸுக்கு. நான் இந்த ஷாட் அடிச்சா ரொம்ப பெருமைப்படுவேங்க. எப்பா, முதல் பால்லே 6. என்ன ஸ்டார்ட். சரி பங்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? சரியான சண்டே ஆச்சு நேற்று மாடியில். என்ன வந்து சரிண்ணா, அர்ஜென்ட் லீவ் போட்டு தருவேன். நாளைக்கு நான் கம்மல் இருக்கேன். இந்த காலத்துல இதெல்லாம் சரியே இல்லைங்க. நோ பால் இந்த பேட்டிங் டீமுக்கு ஒரு ஃப்ரீ ஹிட் கொடுக்குது. அங்க ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு பேட்டருக்கு. அப்புறம் வந்து அர்ஜென்டினா ஒரு இது வந்து ஒன்றா போயிருக்கோம். அவங்க நம்ம பேசிக்கலாம். என்ன அவசியம்?
யாரு அருணா ம். என்ன பேச தெரியுமா அப்பா பாரு அர்ஜென்ட் கேட்ட அந்த மாதிரி பேசினா அப்பா என்ன அழகான ஷாட்டுங்க பவுண்டரிக்கு. எப்போ நேற்று மதியம் நைட்டா சரி எதனோட ஃபோன் பண்ண சாயங்காலம் 8 மணி ஏன் எங்கள் அண்ணன் எது கேட்கல நான் மாடிக்கு போயிட்டேன். ஐயோ ரொம்ப க்ளோஸ். செம பால், ரன்னே இல்ல. எனக்கு அந்த மாதிரி டைம்லாம் போட்டு பேச பண்ணேன். எப்பா கண்மூடி திறக்கிறதுக்குள்ள விக்கெட் கீப்பர் பெயில்ஸை தூக்கிட்டாருங்க. கடைசி டிசிஷன் தேர்ட் அம்பையர் தான் எடுப்பாரு. கிரீஸை விட்டு நடந்து வந்தாரு வெள்ள. அண்ட் ஸ்டம்ப் அப்படியே நடக்க வேண்டியதா. இந்த லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு வந்திருக்காரு. உள்ள வந்திருக்காரு டெய்லெண்டர். பாதுகாப்புக்கு இன்னொரு பேருங்க இந்த ஃபீல்டருக்கு. ஈஸியா புடிச்சிருக்காரு இந்த கேட்ச. போலர் ஆன ஹேட்ரிக்ல இருக்காருங்க. இப்ப எல்லாமே இந்த டெய்லெண்டர்ஸ் கிட்ட தான். இந்த புது பேட்டர் இருப்பாரா? ஐயோ ரொம்ப க்ளோஸ். போலர் மிஸ் பண்ணிருக்காரு ஹேட்ரிக்க. நல்லா கண்டெயின் பண்ணிருக்காருங்க. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். புது ஆஃப் ஸ்பின்னர் வந்திருக்காரு பேட்டரை சேலஞ்ச் பண்ண. அடப்பாவி நல்லா இருக்குல்ல பறக்குது அந்த பால் பவுண்டரிக்கு. இது ஃப்ரீ ஹிட்டுக்கான நேரம். போலரோட தவறு பேட்டருக்கு ஒரு வெற்றி. ஒன்று இருக்கு மேலே இருக்கு பாரு. அதை நம்ம வெளியே எடுத்துல அது கீழே இருக்கு 2 கோல். ஒரு பாதி எஃபர்ட் தான் பேட்டர் கிட்ட இருந்து. அதனால ஃப்ரீ ஹிட் வேஸ்டா போச்சு. அதிரடி ஷாட். என்ன ஷாட்! புது பால் எடுத்துட்டு வாங்க. எங்கேயோ போய் விழுந்திருக்கு ஸ்டாண்ட் தாண்டி. அடி தெறிக்க விட்டாரு இன்னொரு 6க்கு. புடிங்கடா காலை பார்த்து சும்மா நறுக்குன்னு வச்சாரு இந்த யாக்கரை. ஒவ்வொரு பேட்டரும் அடி பிரிச்சாதான் இவ்வளோ பெரிய மலையை ஏற முடியுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் கமிங் அப். டெஸ்டிங் டைம்ஸுங்க இந்த பேட்டருக்கு. புது பந்து விளாட போது சர்வைவ் ஆவாங்களா? ஒரு மீடியம் பேசர் வந்திருக்காரு அட்டாக் குள்ள. கேம் சும்மா ஈஸியா போட்டாருங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங். மிக கடினமான சேலஞ்சு. ஏன்னா அவுட் ஃபீல்டிங் செம்மையா இருக்கு. பேட்ஸ்மேனுக்கு ரன்னே வரல. நல்லா டிரைவ் பண்ணிருக்காரு கவர்ஸ் திசையில. பட் ஃபீல்டரும் அருமையா நிறுத்திருக்காரு அதை. அங்க நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் கிடைச்சிருக்கு அந்த பந்துல. அருமையான ஃபீல்டிங் ஃபீல்டர்ஸ் கிட்ட இருந்து. பேட்டருக்கு ரன்னே வரல.
ஹலோ ஹலோ சொல்லுங்க ஜி. ஆ செம்ம த்ரோ ஃபீல்டர் கிட்ட இருந்து குறிப்பா தடிச்சிருக்காரு. டைரக்ட் ஹிட். ஸ்டம்ப்ல இருந்து லைட் வருது. ஃபீல்டர் மூஞ்சில இருந்தும் உற்சாகம். அதோட சேர்ந்து முதல் விக்கெட் காலி. மட்டமான ஷாட் இந்த டிஸ்மிஸலுக்கு. பேட்டர் ரொம்ப இப்போ உள்ள வர பேட்டர் வெற்றியை நோக்கி எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறேன் இந்த பேட்டிங் சைட. ஒரு நல்ல ஸ்லோவர் பால் அவ்வளோ ஈஸி இல்ல பிக் பண்ண. நிறைய பேர் இந்த மாதிரி அவுட் ஆகி பார்த்துருக்கோம். அமேசிங். என்ன ரிவர்ஸ் ஸ்விங். இதுக்கு ஓடவே தேவையில்ல. இதுக்கு நிஜமாவே ஸ்கில் தேவைங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங் போட்டுட்டு இருக்காரு இவரு. கடைசி பந்துல கூட பேட்டருக்கு லக் இல்ல. நல்ல டாட் பால். ஓஹோஹோ, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவுங்க. மீடியம் பேசர் எடுத்துட்டு வராங்க உள்ள. சும்மா ஈஸியா போட்டாருங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங். ஒரு நல்ல பந்து, ஒரு ரன்னும் இல்லங்க. சரியான எஃபர்ட்டுங்க. செம்ம ஃபீல்டிங். அங்க நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் கிடைச்சிருக்கு அந்த பந்துல. நல்ல டிரைவ், பட் மிட் ஆஃப் ஃபீல்டருக்கு நேரா ரன்னே இல்லங்க. இந்த பேட்டருக்கு செக் வைப்பாரா இந்த போலர்? ஓவர் தி விக்கெட் வர போறாரு இப்போ. இந்த கிரவுட் அசந்து போயிட்டாங்க. நம்பவே முடியாத ஒரு ஸ்டாப் அங்க. செம்ம ஓவர் போலர் கிட்ட இந்த ரன்னே இல்ல. மேட் இன் ஓவர். ஓஹோஹோ, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவுங்க. மீடியம் பேசர் எடுத்துட்டு வராங்க உள்ள. இதுக்கு ஓடவே தேவையில்ல. செம்ம ஷோங்க இந்த ஃபீல்டிங் டீம் கிட்ட இருந்து. ஒரு ரன்னுக்கும் போராடுறாரு இந்த பேட்டர். போலர் லைனை தாண்டி காலை வச்சிருக்காரு. அங்க மோசமான டெலிவரி. அங்க ஃப்ரீ ஹிட் கொடுத்திருக்காரு. ஃப்ரீ ஹிட்ட கோட்டை விட்டுருக்காருங்க. பவுண்டரி இல்ல இங்க.
அமேசிங். என்ன ரிவர்ஸ் ஸ்விங். சுத்தமா ரூம் கொடுக்கல அந்த பேட்டருக்கு. ஸ்மார்ட்டான bowling. டாட் பால். சுத்தமா ரீடே பண்ணல இந்த பேட்டர். புத்திசாலித்தனமான சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஸ்லோவர் பால். பேட்டர் சேஃபா இருக்கிறதுக்கு வேகமா ஓடி ஆகணும். பேட்டர் அந்த சிங்கிளோட ஆஃப் த மார்க். நல்ல ஃபீல்டிங். பேட்டருக்கு ரன்னே இல்ல. நல்லா டிரைவ் பண்ணியிருக்காரு கவர்ஸ் திசையில. பட் ஃபீல்டரும் அருமையா நிறுத்தியிருக்காரு. போலர் இப்போ ரவுண்ட் தி விக்கெட் வராரு. சீக்கிரம் விக்கெட் பார்க்கலாமா? ஒரு நல்ல ஸ்பெல்லுங்க இந்த போலர் கிட்ட இருந்து. டாட் பாலோட முடிச்சிருக்காரு. ஓஹோஹோ, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவுங்க. மீடியம் பேசர் எடுத்துட்டு வராங்க உள்ள. ஒரு ஆங்கிள் மாத்தனவங்க, அவ்வளவுதான். அதுக்காக தான் ஓவர் தி விக்கெட் வராரு போலர். இதுக்கு நிஜமாவே ஸ்கில் தேவைங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங் போட்டுட்டு இருக்காரு இவரு. இந்த பந்து யாருக்காகவுமே நிக்காதுங்க. அமேசிங். என்ன ரிவர்ஸ் ஸ்விங், என்ன விக்கெட். தூக்கி அடிச்ச ஷாட். ஈஸி கேட்ச் ஃபீல்டருக்கு. இந்த ஸ்டான்ஸ் எடுக்கிற பேட்டர் மேல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. சும்மா ஈஸியா போட்டாருங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங். பாயும் புலி. செம்ம சேவ். நல்ல டெலிவரி. ரன்னே இல்லங்க. பேட்டர் அன்செட்டில் பண்ண பாக்குறாருங்க இந்த போலர். சைட் சேஞ்ச் கேட்டிருக்காரு. அங்க நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் கிடைச்சிருக்கு அந்த பந்துல. அதிரடி ஷாட். தெரிச்சிட்டு போதுங்க. இன்னொரு பவுண்டரி. இதுக்கு நிஜமாவே ஸ்கில் தேவைங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங் போட்டுட்டு இருக்காரு இவரு. போலர் மூஞ்சில ஒரு குஷி தெரியுது அந்த டாட் பாலோட. சும்மா ஈஸியா போட்டாருங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங். ரன்னை சும்மா இறுக்கி பிடிச்சிருக்காங்க. நல்ல டிஃபென்சிவ் ஃபீல்டிங். ஒரு நல்ல டாட் பாலோட இந்த போலர் ஸ்பெல்ல முடிக்கிறாரு. ஓஹோஹோ, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவுங்க. மீடியம் பேசர் எடுத்துட்டு வராங்க உள்ள. என்ன விக்கெட். காலை பார்த்து சும்மா நறுக்குன்னு வச்சாரு இந்த யாக்கரை. மட்டமான ஷாட் இந்த டிஸ்மிஸலுக்கு. பேட்டர் ரொம்ப இந்த புது மிடில் ஆர்டர் பேட்டர் மேல எக்கச்சக்கமான நம்பிக்கை. ஷீட் ஆங்கர் ரோல் விளையாடுவாருன்னு. அங்க நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் கிடைச்சிருக்கு அந்த பந்துல. அவுட்னு சொல்றாரு அம்பையர். கொண்டாட்டம் தான் இப்ப ஃபீல்டிங் யூனிட் கிட்ட இருந்து. பேட்டர் இப்போ அம்பையர் டிசிஷனை ரிவ்யூ பண்ண போறாரு. பேட்டருக்கு போனவங்க இந்த ரிவ்யூக்கு. Ball tracking, please. Verifying for a no ball. It's a fair delivery. இதெல்லாம் கிடையாது அந்த நாட்டுல. Impact in line. ஐஸ்லாந்து, பாம்புகள் இல்லை, அயர்லாந்து, ரயில்கள் இல்லை, குவைத், காடுகள் இல்லை, கத்தர், You can stick with your decision. It will appear on screen now.
மேல போதுங்க கை. அம்பையரோட ஒரிஜினல் டிசிஷன் தான் நிக்கும். போலர் ஆன் ஹேட்ரிக்ல இருக்காருங்க. புது பேட்டருக்கான நேரம், ஸ்கோரிங் ரேட்டும் மேல போக வேண்டிய நேரம். போலர் இப்போ ஓவர் தி விக்கெட்ஸ் வந்திருக்காரு. ஏதோ புதுசா ட்ரை பண்ண. அமேசிங். என்ன ரிவர்ஸ் ஸ்விங். அதோட ஹாட்ரிக். கண்ணா லட்டு தின்ன ஆசையா இந்த பேட்டர் நல்ல வாகா கேட்ச் கொடுத்துட்டு போறாரு. இந்த புது பேட்டர் கடைசி வரைக்கும் ஆடணுங்க. இதுக்கு நிஜமாவே ஸ்கில் தேவைங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங் போட்டுட்டு இருக்காரு இவரு. எடுத்திருக்காரு. நல்ல தொடக்கம், ஆனா சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. கேட்ச் அவுட். முதல் டெலிவரியே காலிங்க. கோல்டன் டக். இந்த புது பேட்டர் கடைசி வரைக்கும் ஆடணுங்க. போலர் ரவுண்ட் தி விக்கெட்ஸ் வர ரெடியா இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான நேரம். அங்க நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் கிடைச்சிருக்கு அந்த பந்துல. கேட்ச் அவுட்டுங்க. என்ன பண்றாரு இந்த பேட்டர்? கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. போலர் ஆன் ஹேட்ரிக்ல இருக்காருங்க. அதோட 5வது விக்கெட் இந்த போலருக்கு. சரியான பெர்ஃபார்மன்ஸ். லோவர் ஆர்டர் பேட்டர் இவ்வளோ சீக்கிரம் இன்னிங்ஸ்ல பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பேட்டருக்கு செக் வைப்பாரா இந்த போலர்? ஓவர் தி விக்கெட் வர போறாரு இப்போ. இதுக்கு நிஜமாவே ஸ்கில் தேவைங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங் போட்டுட்டு இருக்காரு இவரு. இதோட சேர்த்து போலர் ஹேட்ரிக்க முடிக்கிறாரு. செம்ம போலிங். தவறான ஷாட் பேட்டர் கிட்ட இருந்து. ஃபீல்டருக்கு உற்சாகம். செம்ம கேட்ச். என்னது மேல ஆட வேண்டிய பேட்டர் டீலெண்டரா ஆடுறாரா? என்ன நடக்குதுங்க இங்க? மீடியம் பேசர் மேல மீடியம் பேசர். புது போலரும் அதேதான். இன்ட்ரெஸ்டிங். போலர் இப்போ ரவுண்ட் தி விக்கெட் வராரு. சும்மா ஈஸியா போட்டாருங்க. செம்ம ரிவர்ஸ் ஸ்விங். அப்பா என்ன அழகான ஷாட்டுங்க பவுண்டரிக்கு. கஷ்டமான கேட்சுங்க. நல்லா எடுத்திருக்காரு அவுட் ஃபீல்ட்ல. இப்ப எல்லாமே இந்த டெய்லெண்டர்ஸ் கிட்ட தான். இந்த புது பேட்டர் இருப்பாரா? நேத்தியே விளையாட்டாரு பேட்டர். இப்போ அம்பையர் டிசிஷனை ரிவ்யூ பண்ண போறாரு. ஓ டிஆர்எஸ் சிக்னல் எடுத்திருக்காரு இந்த பேட்ஸ்மேன். Ball tracking, please. Verifying for a no ball. It's a fair delivery. Impact in line. Wickets hitting. You can stick with your decision. It will appear on screen now. அம்பையரோட ஒரிஜினல் டிசிஷன் தாங்க நிக்கும் இங்க. ஸ்டேடியம்ல ஒரு டென்ஷன் தெரியும். இந்த ஒரு அன்பீட்டபிள் டீமுக்கு இன்னொரு கலக்கலான விக்டரி. செம்ம பெர்ஃபார்மன்ஸ்.